பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருத்தருக்கொருத்தர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மன்னிப்பின் மாண்பை குறித்து இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை மனதார மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மற்றவர்களை நேசித்து அவர்கள் நமக்கு எதிராக எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம், குற்றம் செய்திருக்கலாம். அவர்களை மனதார மன்னிக்கிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். ஆமென். யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் மிகுந்த மன வருத்தங்கள். ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபு தன்னை ஏமாற்றி விட்டான் என்கிற ஒரு வேதனையோடு கூட பல ஆண்டுகளாக அவர்களை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமனார் வீட்டில் திரும்பி வருகிறான். அவனுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட திரும்பி வரும்போது இந்த ஏசா யாக்கோபை எதிர்த்து செல்வதற்கு புறப்பட்டு போகிறான். ஆனால் இந்த யாக்கோபு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். ஜெபித்த பிற்பாடு தன்னுடைய சகோதரனை சந்திக்க வரும்போது இந்த ஏசா தன்னுடைய சகோதரன் ஆகிய யாக்கோபை மனதார மன்னித்து விடுகிறான். அவன் தனக்கு செய்த துரோகங்கள், தனக்கு செய்த தீமைகள் எல்லாவற்றையும் இந்த ஏசா மன்னித்து விட்டபடினால் தேவன் ஏசாவை ஆசீர்வதிக்கிறார். ஏசாவுக்கு சேயீர் மலைநாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் மற்றவர்களை மனதார மன்னிக்கும்போது நமக்கு தீமை செய்தவர்கள், நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், நம்மை அழிக்க நினைத்தவர்கள், நமக்கு எதிராக செயல்பட்ட மக்கள், அவர்களை மனதார நாம் மன்னிக்கும்போது நம்மை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராக செயல்பட்ட மக்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமா? நாம் இன்றைக்கு மனதார மன்னிப்போம். தேவனிடத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய சகோதரர்கள் அந்த யோசேப்புக்கு எவ்வளவோ தீமை செய்தார்கள். அவனை குழியில் தூக்கி போட்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யோசேப்பு பாருங்கள், அவன் உயர்ந்திருக்கும்போது, வாழ்ந்திருக்கும்போது, எகிப்துக்கு அதிபதியாக இருக்கும்போது, இவனுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் வரும்போது இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரனுடைய எல்லாம் அவன் செய்த சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீமையான காரியங்கள் எல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை போஷிக்கிறான், அவர்களை ஆதரிக்கிறான். அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர் செய்த தீமைகளை மனதில் வைக்காமல் அவர்களை மனதார ஏற்றுக்கொள்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்பை போல நாம் என்ன செய்யணும்? நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணும். நமக்கு விரோதமாக செயல்பட்ட மக்களை நாம் நேசிக்கணும், மனதார அவர்களை மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற கிருபையை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீசர் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே, என் சகோதரன் தவறு செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா என்று கேட்கும்போது இயேசு என்ன சொன்னார்? 7 முறை அல்ல, 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் மற்றவர்களை மனதார மன்னிக்கணும். நமக்கு விரோதமாக செயல்பட்ட, நமக்கு தீமை செய்த எல்லாரையும் மனதார மன்னிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதனே அந்த தவறை மன்னித்தார், அவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த யூதாஸ் மனம் மறந்தாமல் நாண்டு கொண்டு செத்து போய்விட்டான். அதுபோல் தன்னை அடித்த, காயப்படுத்தின எல்லாரும் இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தார், அவர்களை மன்னித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவரை போல மற்றவர்களை மனதார மன்னிப்போம். நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள், நம்மை அழிக்க நினைத்தவர்கள், நமக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லாருக்காக நம்ம தேவனிடத்திலே நம் மனங்கசந்து ஜெபிப்போம். அவங்களை மன்னிப்போம், மனதார மன்னிப்போம். அவர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்களால் யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்டு நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். அவங்க செய்த தீமைகளை மன்னியுங்கள். அவங்க உங்களுக்கு விரோதமாக செய்த செயல்களை மன்னியுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நான் மற்றவர்களை மன்னிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
ஆண்டவரே, மற்றவர்கள் தங்கள் செய்த தீமைகளை மனதார மன்னிக்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, மற்றவர்கள் செய்த தீமைகளை மனதார மன்னிக்கும் போது கர்த்தர் எங்களை ஆஸ்வதிப்பார் என்கிற சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.